தனுசு லக்னத்துடைய 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் இயக்கி அதன் மூலமாக தனுசு லக்னத்தார் பெரும் செல்வம் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி வீடு வந்துட்டாலே இது ஒரு கோடீஸ்வர யோகம் தான். லக்னத்துக்கு 2ஆம் இடமும் சனி வீடு, லக்னத்துக்கு 11ஆம் இடம் துலாமும் அங்கே சனி உச்சம். அப்போ நீங்கள் இந்த பழைய சோறு சாப்பிடும்போது 2 புறமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். பெண்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்குன்னு எப்போவுமே பணம் யார் பணத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் திரும்ப வரும். ஏன்னா பணத்தின் தன்மையே அது வெளியேறிக்கிட்டே இருக்கணுன்றது தான். வணக்கம். இன்றைக்கி நாம் தனுசு லக்னத்துடைய 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் இயக்கி அதன் மூலமாக தனுசு லக்னத்தார் பெரும் செல்வம் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தனுசு லக்னத்தாருக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம், மகரம்ங்கிறது சனியோடைய வீடு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம், துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனோட வீடு. 2ஆம் இடம் சனியாகவும் 11ஆம் இடம் சுக்கிரனாகவும் வருது இல்லையா? இப்போ இந்த அடிப்படையில் அவங்க தன்னுடைய பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறையை அமைச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அவ்வகையில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி வீடு வந்துட்டாலே இது ஒரு கோடீஸ்வர யோகம் தான். ஜோதிட விதிகள் அப்படி தான் சொல்லுது. லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனியோட வீடாகவோ, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாலோ அவர்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் அப்படின்றது. இப்போ நிச்சயமாக நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தனுசு லக்னத்தார் நீங்கள் மனம் வைத்தால் நிச்சயமாக ஒரு பெரும் செல்வத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிட முடியும் தான். எதுவுமே வெல்த் கிரியேஷன் தான். நீங்கள் தான் நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய சோர்ஸஸை பயன்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கான வெல்த்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதுவாக ஒன்று உருவாகாது. அதுதான் வெல்த்தோடைய தன்மை. எல்லாமே நம் கண் முன்னாடி கொட்டி கிடக்கிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்தி அதன் மூலமாக நமக்கான விஷயங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான். பெரும் பணம் சம்பாதித்த எல்லோருமே தன் கண் முன்னாடி இருந்த விஷயங்களை தனக்கு சாதகமாக அதை உருவாக்கி அதை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி இருக்கிறவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு என்ன விதிகளோ அதே தான் நம்ம எல்லோருக்குமே. சரிங்களா? அந்த வகையில் லக்னத்துக்கு 2ஆம் இடமே சனியுடைய மகரம் அப்படிங்கிறப்போ சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா வருமானத்தை தருவார். இப்போ நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்ன, அதோடைய அதிபதி என்னங்கிறத பொறுத்து தான் அவர் ஒருத்தருக்கு வருமானத்தை தரணும்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். லக்னத்துக்கு 2ல் சனி இல்லை லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி வீடாக இருக்குது தனுசுக்கு அப்படிங்கிறப்போ நிறைய வேலையை கொடுப்பார். அந்த வேலைகளுக்கு அவர் அமைச்சு தரக்கூடிய, அவர் உருவாக்கி தரக்கூடிய, அவர் உங்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த தொழில். ஏன்னா சனி தான் தொழில்காரகன். உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமே தொழில்காரகனோட வீடான மகரம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல அமர்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப கம்மி தான். அப்படி சம்பாதிச்சாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகராமல் ஒரே இடத்துல இருந்து உட்காந்து சம்பாதிச்சிங்கன்னா உங்களுடைய சம்பாத்தியம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புகள் குறைவு தான். அப்போது தனுசு லக்னத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனி வீடாக இருக்கிறது, சனி இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் ஓடி திரிந்து அலைந்து திரிந்து பல வேலைகள் செய்து பல ஊர்கள் பயணித்து பல இடங்கள் சென்று இரவு பகல் பாராமல் வேலை செய்து இல்லை தூக்கத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச நேரம் எல்லாமே நேரத்தை வீணடிக்காமல் வேலை பார்க்கணும். பல பேர் தூக்கத்தை இழந்து வேலை பார்க்குறதாக சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும், நான் தூங்காமல் வேலை பார்த்தேன் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தனுசு லக்னத்தாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தூக்கத்தை இழந்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணுன்றது கிடையாது. ஏன்னா தூக்கத்தை இழக்கும் போது உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு பொன்னான பொக்கிஷ புதையல் செல்வம் அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நீங்கள் உணரணும். பெரும் செல்வந்தர்கள் எல்லாருமே தன்னுடைய ஹெல்த் மீது மிக அதிக கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹெல்த் மீது மிக அதிக கவனம் செலுத்துவதனால தான் அவங்க மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சு கலைத்துறை சார்ந்தவர்கள் நிறையா சம்பாதிக்கிறாங்க, இல்லை விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸு. இப்படி நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டு தரப்பு சேர்ந்தவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க தன்னோட ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்கன்றது நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை பிஸ்னஸ் பீப்புளில் ஒரு பெரிய ஒரு பில்லியனர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னாலும் அவங்களுடைய அன்றாட நாளை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கை நிறைய பணம் இருக்கும், லட்சங்கள் கோடிகள் உங்கள் பேங்க்கில் இருக்கும், வீட்டில் இருக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு இதுதான் சாப்பிடணும், இவ்வளோ தான் சாப்பிடணுன்ற விதிகள் இருக்கும். கூடவே ஒரு டயட்டிஷியனோ இல்லை நியூட்ரிஷனோ கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க வழிகாட்டுதல் படியில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் எத்தனை மணிக்கு யோகா பண்ணணும், எத்தனை மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும் அப்படின்ற கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் சேர சேர அவங்க தன் உடலை கவனிச்சிக்கல. அவங்க உடலை கவனிக்கத்தான் அவங்களுக்கு பணம் சேர்ந்துச்சுங்கிறத உண்மை. அதுவல்லாமல் அவ்வளோ பணம் சம்பாதிச்சவங்க உடலை கவனிச்சுக்கிறாங்க. அப்போ நாம் அதை விட கம்மியாக தான் நம்ம டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு பல பேர் தூக்கத்தை தொலைக்கிறது, உடம்பு சரியாக பார்த்துக்காம சம்பாதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன ஆகும்னா
அவங்க சேர்த்த செல்வத்த அனுபவிக்க வேண்டிய வயதும் கடந்துரும். அத அனுபவிக்க வேண்டிய வயதில வந்து நிலையிலிருந்து அமரும்போது அவங்க உடம்புல ஆரோக்கியமும் இருக்காது. ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. தான் சம்பாதிச்ச பணத்த பூரா ஆஸ்பத்திரிக்கும், டாக்டருக்கும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தான் உடல் அளவிலும் ஆரோக்கியம் இழந்து எந்த ஒரு ருசியான உணவையோ, எந்த ஒரு சந்தோஷத்தையோ அனுபவிக்க அவங்க உடலும் ஆரோக்கியம் அவங்களுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அப்ப என்ன ஆகும்? எதுக்காக சொத்து சேர்த்தோம்? எதுக்காக பணம் சேர்த்தோம்? எதுக்காக உழைச்சோங்கிற அர்த்தமற்று போய் அவங்களோட வாழ்நாள முடிச்சுக்கிறாங்க. அப்படி நாமளும் எப்போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா தூங்குங்க. ஆனா, அத கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா இவ்வளோ நேரம் தான் தூங்க போறோம். மிச்ச நேரமெல்லாம் உழைக்க போறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்குள்ள வாங்க. தூக்கம் நல்லா ஒரு 8 மணி நேரமோ, 6 மணி நேரமோ தூங்கி முடிச்சுட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தில இருக்கக்கூடிய அந்த நேரத்த நீங்க வீண் விரயம் செய்யாம, அத முறைப்படி செழுமையாக, சிறப்பாக திட்டமிட்டு நீங்க அத பயன்படுத்தினாலே நிச்சயமா பெரிய சம்பாத்தியத்த நீங்க பண்ண முடியும். அப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனி அப்படிங்கிறப்போ, நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு மணித்துளியும் பணத்தை நோக்கி, செல்வத்தை நோக்கி, உழைப்பை நோக்கி நீங்க வந்து செயல்படுத்தும்போது, நிச்சயமா அந்த 2ஆம் இடத்தின் அதிபதியான சனி உங்களுக்கு அருள்பாலிக்க தொடங்குவார். உடல் வேதனைகள குடுப்பார். உடல் வலி வேதனைகள கண்டிப்பா குடுப்பார். உழைக்க, உழைக்க, உழைக்க உடல் வலிக்கும். இப்போ உழைக்கிறது அப்படின்னா, நீங்க உடல் உழைப்பு மட்டும் இல்ல. உடல் உழைப்ப விட மிக அதிக ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கக்கூடியது, உடல் வலிய குடுக்கக்கூடியது பிரெயின் ஒர்க் தான். நீங்க உங்க அறிவை சார்ந்து மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலை, உடல் உழைப்பை விட அதிகமான உடல் உபாதைகள உங்களுக்கு குடுக்கும். இதுதான் வந்து உலக யுனிவர்சல் ட்ரூத். இத உணராம, இத புரிஞ்சுக்காம தான் பல பேர் வந்து உடல் உழைப்பு தான் வந்து மிக அதிக வலியை குடுக்கும்னு நினைப்பாங்க. ஆனா உடல் உழைப்புக்கு நிகராக அறிவை பயன்படுத்துபவர்களுக்கும் அந்த உடல் உபாதைகள் வந்துரும். அவங்க தான் ரொம்ப அதிகமாவே ஹெல்த் கவனிச்சுக்கணும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி அமரும்போது, வாரத்தில் ஒரு முறையாவது இத கடைபிடிச்சீங்கன்னா பணம் சேருங்க. பழைய சோறு இது நீங்க வந்து ஒரு பரிகாரமா செஞ்சு பாருங்க. தென் யூ வில் சீ த மேஜிக். அந்த முத நாள் இரவு ஊற வைத்த அந்த பழங்கஞ்சி இருக்கு இல்லையா? அந்த பழைய சோற வாரத்துக்கு ஒரு முறையாவது சனிக்கிழமையில மதிய வேளையில சாப்பிடும்போது காலையிலே சாப்பிடுறது கஷ்டம். அது பழக்கம் இருந்தா காலையில சாப்பிடுவாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் காலையில அந்த பழைய சோற சாப்பிட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படின்னா, மதியத்தில சாப்பிடுற வேளையில லஞ்ச் எடுக்கக்கூடிய வேளையில அந்த பழைய சோற முத நாள் இரவு ஊற வைத்து அது அப்படியே ஃபெர்மென்ட் ஆகி பழைய சோறா இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளான எளிமையான தொடுகறிகள் வெங்காயமோ, பச்சை மிளகாயோ, ஊறுகாயோ இந்த மாரி ஒரு எளிமையான ஒரு தோற்றத்தில அத வந்து நீங்க சாப்பிடணும். வாரம் ஒரு முறை. அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த சனி ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். பழைய சோறு சாப்பிட்டா பணம் வந்துருமான்னா, அந்த மாதிரியான முட்டாள்தனமான எந்த ஒரு கருத்தையும் நான் இதுவரைக்கும் என்னுடைய எந்த காணொளியிலும் நான் கொடுத்தது கிடையாது. உழைப்பை மட்டும் தான் வந்து பணம் வருவதற்கான வழிமுறையா நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா, இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். இதை செய்தால் உங்களுக்கு தடைபட்டிருக்கக்கூடிய பண வரவுகள் வந்து வர ஆரம்பிச்சுரும். இத வாரத்துக்கு ஒரு முறை கடைபிடிங்க. கருவாடும் வந்து மிகப்பெரிய வெற்றி தான் உங்களுக்கு. கருவாட வந்து நீங்க வெஜிடேரியனா இல்லாம நான் வெஜிடேரியனும் சாப்பிடக்கூடிய ஆளா இருந்தா, கருவாடையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். கருவாடும் பழைய சோறும் வந்து ஒரு வெற்றியை கொடுத்துரும். லக்னத்துக்கு 11ஆம் இடம் வந்து துலாம். அங்க வந்து சனி உச்சம். நீங்க அந்த வகையில இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடமும் சனி வீடு. லக்னத்துக்கு 11ஆம் இடம் துலாமும் வந்து அங்க சனி உச்சம். அப்ப நீங்க இந்த பழைய சோறு சாப்பிடும்போது 2 புறமும் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். 2வது நீங்க உங்க ப்ரொஃபஷன் எதா வேணா இருக்கலாம். அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்த தொடர்ந்து வயதில் முதிர்ந்தவர்கள் இனி வேலை செய்ய முடியாது அவங்களால. ஆனா அவங்க யாசகம் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறாங்க. ஆனா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாத சூழல்ல ஒரு யாசகம் கேட்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு சிறு தொகையை போதும் இந்த வயது முதிர்ந்த யாசகம் கேட்கிறவர்களுக்கும் மாற்றுத்திறனாளியா இருந்து வேலைக்கு போக முடியாம பசியின் காரணமாக உங்ககிட்ட யாசகம் கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் நீங்க செலவு பண்ண உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே பணம் வந்து யார் பணத்தை செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பணம் வந்து திரும்ப வரும். ஏன்னா பணத்தின் தன்மையே அது வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கணும்ன்றது தான். பணத்தை அடக்கி வச்சவங்களுக்கு நிச்சயமா அந்த பணம் வந்து உடைச்சுக்கிட்டு வெளில வரும். நிறைய பேர் வந்து அந்த சேர்த்து வச்ச பணத்தை வந்து இழக்கிறது. ஏன்னா பணத்தின் தன்மையே செலவு செய்யப்படணும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்க உங்க ஜாதகத்தின்படி இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து நீங்க கொடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு பெரும் பணம் சேரும். ஏன்னா இவங்கிட்ட பணம் சேர்ந்தா இவன் வந்து தான் வச்சுக்காம தன்னையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு தன்னை சார்ந்தவருக்கும் ஏதோ பண்றான் அப்படிங்கிறப்போ அந்த பணம் வந்து உங்களுக்கு மீண்டும் 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 வந்துகிட்டே இருக்கும். நீங்க மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க மட்டுமே சந்தோஷமா இருந்துக்கிட்டு நீங்க உங்க குழந்தைங்க உங்க குடும்பம் மட்டுமே தான் சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னா நிச்சயமா அந்த பணம் உங்களை தேடி வராதுங்க. உங்க வட்டத்தை தாண்டி வேறொரு யாருக்கெல்லாம் நீங்க வந்து உங்க பணத்தை பயன்படுத்துறீங்கன்ற அந்த ஒரு கணக்கு இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லாம போகலாம். ஜாதகத்தின் மீது ஜோதிடத்தின் மீது உங்க நம்பிக்கை இருக்கு இல்லாம போகலாம். ஆனா இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் நேரடியா பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டது. அப்போ நீங்க நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்துக்கலாம். நீங்க ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா அவர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாரு.
நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, கரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ண அதே நேரத்தில் அவரும் மெசேஜ் பண்ணிடுவார். 2 பேரும் வியப்பீங்க. எப்படி நான் அவனை மெசேஜ் பண்ண நேரத்தில் நீ மெசேஜ் பண்ண அப்படின்னு அந்த இதெல்லாமே வந்து மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு டெலிபதி இல்லைன்னா பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் ஒருவர் ஆத்மார்த்தமாக நினைக்கும் போது அதே மாதிரி எண்ணம் அங்கே இருக்கிற அவருக்கும் வரும். அந்த வகையில் நீங்கள் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தேவைப்படுபவருக்கு. இந்த உதவிகளில் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு நம்ம முன்னோர்கள் அப்பயே சொல்லிட்டாங்க. அப்போ யாருக்கு த மோஸ்ட் நெசசரியாக தேவைப்படுதோ ஒரு உதவி, பண உதவியோ இல்லை ஏதோ ஒரு பொருள் உதவியோ தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கிறப்போ உங்களுக்கு பணம் உங்களை தேடி வருங்க. இதுதான் வந்து ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பரிகாரமே. ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யாருக்கு உதவி பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிற விதி இருக்குது. ஸோ அது இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் சொல்லும்போது கேட்கும்போது. 2வது உங்களுடைய வாழ்க்கையில் பழைய பொருட்களை ரீமாடலிங் பண்ணி அதன் மூலமாக ஒரு செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு நிறைய ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபர்னிச்சரையாவது யூஸ் பண்ண ஃபர்னிச்சரை ரீமாடலிங் பண்ணி சில இடங்களை விற்பாங்க, புதுசு போல் விற்பாங்க, செகண்ட் ஹேண்ட். அந்த ப்ராடக்ட் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக அது செல்வத்தை ஈர்க்குங்க. ஏன்னா உங்கள் வருமான ஸ்தானமே சனியாக இருக்கும் பட்சத்தில் பழையதை வந்து தூக்கி போடாமல் அதை கொஞ்சம் புதுசாக ஆக்கி அதை ரீயூஸ் பண்ணவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தாருக்கு எதையுமே தூக்கி போட மனசே வராது. ஏன்னா அவங்க 2ஆம் இடமே சனி இல்லையா, அப்போ வந்து அது ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலைனாலும் உங்கள் மனமோ உங்களுடைய செயல்பாடுகளோ அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, இந்த தனுசு லக்னத்தாருக்கு எதையுமே அலட்சியமாக தூக்கி எறிய மனசே வராது. அவங்களுக்கு எதையுமே கொஞ்சம் பார்த்து சரி இது தேவைப்படும் அப்படி, அதுதான் அந்த சனியோட குணமே. அவங்க அப்படி லேவிஷாக அப்படி தூக்கி போட மாட்டாங்க. சரி இது வச்சு பார்ப்போமே நாளைக்கு தேவைப்படும் அப்படின்ற யோசிப்பாங்க. மனிதர்களையுமே தனுசு லக்னத்தார் வந்து தூக்கி எறிஞ்சு பேசிட மாட்டாங்க. நாளைக்கு இவங்களுடைய அன்பு நமக்கு தேவைப்படும், இவங்களுடைய நட்பு நமக்கு தேவைப்படும், நம்ம இன்னைக்கு அப்படி துச்சமாக பேசிட வேண்டாம்னு சொல்லி காத்து அருள் புரிந்து அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து எதையுமே பேசுவாங்க. ஏன்னா கடும் கோபம் இருந்தாலும் தனுசு லக்னத்துக்கு, ஏன்னா அது ரொம்ப உஷ்ணமான ஒரு வீடு தான், நெருப்பு வீடு தாங்கிறப்போ, ஆனால் லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குள்ள ஒரு இறக்கம் இருக்கும். சரி நம்ம இன்னைக்கு தூக்கி எறிஞ்சு பேசிட வேண்டாம் அப்படின்ற அந்த குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயம் கொடுக்குறது இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி தான். அப்போது நீங்கள் உங்கள் தொழிலில் ஜெயிக்கணும், உங்கள் வேலையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அந்த சனியோடைய குணாதிசயம் என்னென்னா அடங்கி போகுதல், தாழ்ந்து போகுதல், பணிந்து போகுதல் தான். எப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து தன்னோட எமோஷன்ஸ் அப்படி கொட்டி கொடுத்துடணுன்ற அவசியம் கிடையாது. யாரிடம் எப்போது நம்ம சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல சொல்லி நமக்கான வெற்றிகளை அடைஞ்சுக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் நம்ம கோவம் கொட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது. நல்ல வாய்ப்புகளை நாமே வந்து நம்ம கோபத்தால் நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டோம். அதனால தனுசு லக்னத்தார் இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் வார்த்தைகளை விடணும். வார்த்தைகள் ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா சனியோடைய தன்மையை பணிவு, அதாவது பணிவு தான் உச்சபட்ச ஒரு வீரமே. ஒரு உயர்வான இடத்துல இருக்க எல்லாருமே பணிவாகவும் தன்மையாகவும் தாழ்மைப்படுத்தியும் தான் பேசியிருக்கிறாங்க. தன்னை தாழ்த்தியவர்கள் எவரும் தாழ்ந்து போனதில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். சமீபத்தில் கூட இசையமைப்பாளர் தேவா அவர்களுடைய பேட்டி பார்த்தேன். அப்போ வந்து அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் தான். ஆனால் அவர் பாடகர் ஹரிஹரனை வந்து உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எவ்வளோ பெரிய சிங்கர் அப்படின்னு பேசும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ல சார் அவர் பாடகர் தான், ஆனால் நீங்கள் பாடகர்களை உருவாக்கக்கூடிய இசையமைப்பாளராச்சே அப்படின்னு கமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க. ஆனால் நான் ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணிவாக இருக்கும். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வர இசையமைப்பாளர்கள் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு எவ்வளவோ பந்தாவாக பேசுகிறாங்க. ஆனால் அவர் பெரிய பெரிய சாதனைகள், பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய இசை மேதை. அவர் தேவா அவர்கள் வந்து அவ்வளோ பணிவாக, அவருடைய பேட்டிகள் எல்லாமே எடுத்து பாருங்களேன். இன்றளவும் அவர் வந்து பணிவாக தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் இனிமே சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. அவருடைய சாதனைகள் எல்லாமே அப்படியே பெட்டகமாக இருக்கு காலத்துக்கும் பேசுறதுக்கு. ஆனால் ஹவு ஹம்பிள் ஹி இஸ், இளைஞர்கள் கற்றுக்க வேண்டியது அதுதான். ஹம்பிளாக இருக்க 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 உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து சனிங்கிறப்போ உங்கள் பேச்சிலேயே வந்து ஒரு பணிவும் ஒரு தாழ்மையும், எனக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு பேசதாங்க வெற்றி. 11ஆம் இடம் வந்து உங்களுக்கு சுக்கிரன். நீங்கள் தனுசு லக்னத்தார் பெரும் பணத்தை போட்டு நீங்கள் எடுக்கணுன்ற முயற்சியில் ஈடுபடாமல் சிறுக ஒரு சின்ன முதலீடை போட்டு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக மெல்ல 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 சிறுக சேமிக்கிறது, சிறுக வளம் சேர்ப்பது தான் உங்கள் தனுசு லக்னத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய 11ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் அப்படிங்கிற வீட்டை சேர்ந்த துலாம் லக்னம் அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் குணம் மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணலை, நீங்கள் எப்படி என்ற சொல்ல போச்சு, நான் செய்யறதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் வந்து உறுதியாக வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் உங்களுடைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ஆர்கியூமெண்ட் குவாலிட்டியே வந்து கெடுத்துரும்.
எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆர்கியூ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரி, ஒரு இடத்துல நம்ம விட்டு கொடுக்காம கெட்டு போயிட மாட்டோம்ன்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பண்பே வந்து பல வாய்ப்புகளை உங்களுக்கு திரும்ப கொடுத்துரும். 2வது, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துல பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. பெண்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்து போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை ஆண்கள் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல வராத மகாலட்சுமி கடாட்சம் ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ இல்லை 5 பெண்களோ வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு போறாங்க அப்படின்னா, நிச்சயமா அங்க ஒரு கோலம் போடுறதுக்காவது ஒரு பெண் வந்து போகும்போது நிச்சயமா அங்க ஒரு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆக தான் செய்யும். உங்களுக்கு லக்னத்திலிருந்து 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரனாக இருக்கும் பட்சத்துல அங்க நீங்க நிச்சயமா பெண்களுக்கு வந்து நீங்க ஒரு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும்போது நிச்சயமா அங்க லாபம்ங்கிறது உங்களை அறியாமலே வர தொடங்கிவிடும். 2வது, நீங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்க லக்னாதிபதி லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் உங்க வீட்டு பெண்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த ஒவ்வொரு வீடும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நான் இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். உங்க வீட்டு பெண்கள் கண் கலங்காம பார்த்துக்கோங்க. அதுக்கு காரணமா நீங்க இருந்தும் செய்யாதீங்க. அதை விட பெரிய ஒரு கொடிய பாவம் எதுவுமே இல்லை. உங்க வீட்டு பெண்களை காயப்படுத்திட்டு நீங்க என்ன வந்து சம்பாதிக்க போறீங்க? யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? சம்பாதிப்பது நோக்கம் என்ன? எந்த பெண்ணையுமே நீங்க காயப்படுத்திட்டு நீங்க பெரிய செல்வந்தர் வந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நிறைய பெரும் செல்வம் சேர்க்கணும். நீங்க தனுசு லக்னமா இருக்கீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, பெண்களுக்கு உதவிகள் செய்யுங்க, பெண்களை உங்களுடைய வேலை இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்து வச்சிருங்க. அதே போல உங்க வீட்டு பெண்களை சகல மரியாதையோடும் சகல அன்போடும் சகல உரிமைகளோடும் நடத்துங்க. யாரையும் காயப்படுத்தக்கூடாது. குறிப்பா நம்ம வீட்டு ஆட்களை காயப்படுத்தவே கூடாது. நம்ம வீட்டு ஆட்களை போல மற்றவர்களையும் காயப்படுத்தக்கூடாது. யாரையுமே காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்க. நல்லவரா இருக்கிறதுக்கும் பணத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குங்க. நீங்கள் நல்லவராக இருக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான திங்கிங்கோடு இருப்பீங்க. நீங்கள் நல்ல பாசிட்டிவான திங்கிங் இருக்கும்போது உங்கள் மனசும் உங்களுடைய புத்தியும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது நீங்கள் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. அந்த நல்ல முடிவுகள் உங்களை பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ லக்னத்துக்கு 11ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை நீங்கள் எப்போதும் மிடுக்காகவும் ஒரு ஸ்மார்ட்டாகவும் உங்களை வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை வந்து சேரும். லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனியா இருக்கும் அதே வேளையில் லக்னத்துக்கு 11ஆம் இடம் சுக்கிரன் அப்படிங்கிறப்ப உங்களை நீங்கள் அலங்கரிச்சுக்கணும். நீங்கள் ஆணும் பெண்ணும் நிறைய வாசனை திரவியங்கள் பயன்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது, ஒரு அப்பப்போ நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்லா அயன் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் உடுத்திக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுடைய தோற்றத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு எப்படி காட்டுறீங்களோ அதுதான் மக்களுக்கு உங்கள் மீது ஏற்படக்கூடிய பிம்பத்தை உருவாக்கும். 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் பெரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய நான் இந்த காணொலியில் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் தோற்றத்தை இழந்து உங்களுடைய இளமையை இழந்து உங்களுடைய அழகை இழந்து ஒரு சம்பாத்தியம் பண்ணுற அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்மார்ட்டாகவும் அழகாகவும் நல்ல தோற்றப்பொழிவோடு இருந்து கொண்டே பெரும் பணத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை உண்டு. எப்போவுமே நீங்கள் தோற்றப்பொழிவோடு நல்ல மிடுக்காக இருக்கும்போது பணம் உங்களை தேடி நாடி ஓடி வரும், அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத விதி. ஸோ இந்த விதிகளை பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும். போலவே உங்கள் வீட்டுக்கு அருகில் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஸ்தலங்களுக்கும் அதே போல பெருமாள் ஸ்தலங்களில் போய் மகாலட்சுமி வழிபாடும் வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளையும் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சனீஸ்வரன் ஸ்தலங்களுக்கு சனிக்கிழமை போங்க, மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வெள்ளிக்கிழமையில போங்க. அந்தந்த தெய்வத்தை அந்தந்த கிழமைகள்ல அந்தந்த முகூர்த்தங்கள் வழிபடும் போது அதோடைய தாக்கமும் வீரியமும் அதோடைய பலன்களும் மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். நிச்சயமா மகாலட்சுமி அருளோடும் சனீஸ்வரன் அருளோடும் மிகப்பெரிய செல்வத்தை ஈர்ப்பார்கள் என்பதை நான் கேட்டுக்கிறேன். நன்றி.